இப்போ ஆண், பெண் 2 பேருக்குமே வந்து பாத வெடிப்பு எதனால வருது? அந்த பாத வெடிப்பு இருந்தா என்ன மேம் பண்ணணும் அவங்க? பாத வெடிப்பு வழக்கிலேயே சொல்லுவாங்க. பித்த வெடிப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இடுப்புக்கு கீழ நெறைய பேருக்கு இந்த ரத்த ஓட்டம் குறையும். கேள்விப்பட்டிருப்பீங்க. ரத்த ஓட்டமே குறைஞ்சிடுச்சுங்க அப்படின்ட்டு. இதுல முக்கியமா வெரிகோஸ் வெயின் நெறைய பேருக்கு இருக்கும். வெரிகோஸ் வெயின்னா கால் கீழ வந்து நமக்கு ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுனால, இல்ல பேட் பிளட் வந்து நமக்கு தேங்குறதுனால வெயின்ஸ் எல்லாமே டைலேட் ஆகி நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கால் பாத வெடிப்பு இருக்கும். பேசிக்காவே ஒரு ட்ரைனஸ் இருக்கும். இந்த ட்ரைனஸ் கால் பாதத்த பொறுத்தவரைக்கும் யாரும் நம்ம அவ்வளவா கேர் பண்ணிக்க மாட்டோம். இந்த ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் நின்னுட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கால் பாதத்தில வெடிப்பு இருக்கும். இதனோட சேர்ந்து காலாணி பிரச்சனையும் நெறைய பேருக்கு வந்துரும். இந்த கால் பாத வெடிப்பு குணமாகணும் அப்படின்னா, தினம்தோறும் ஒரு 10 நிமிடங்களாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கால் பாதத்தில டிப் பண்ணி வச்சிடணும். இதுக்கப்புறம் சில ஆயில் கண்டிப்பா நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட். சித்த மருத்துவத்தில பார்த்தோம்னா, கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற ஒரு ஆயின்மென்ட் இருக்கு. இது வந்து தினம்தோறும் இரவு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி விளக்கெண்ணெயோட கொஞ்சம் மஞ்சள் கலந்து நம்ம வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துலலாம் நல்லா டீப்பா போற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். தினமும் இரவு இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கால் பாத வெடிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும்.